ஆட்சியை பிடிக்க திமுக கூட்டணி கட்சிகளிடம் பிச்சை எடுத்த சோஃபா புகழ் குதிரை பேர சிஎம் தானே நீங்க என விஜய்க்கு கண்டனம். உங்களுக்கு திமுகவை பற்றி பேச என்ன தகுதி உள்ளது என விஜய்க்கு திமுக ஐடி விங் சரமாரி கேள்வி. ஓட்டுக்கு பணம் கொடுத்தது குறித்து சேலம் மேற்கு தொகுதி எம்எல்ஏ லட்சுமணனிடம் செய்தியாளர்கள் கேள்வி. பதிலளிக்க மறுத்து தவிக நிர்வாகிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. தேர்தல் வாக்குறுதிப்படி வேளாண் கடன்களை தள்ளுபடி செய்யாத தவிக அரசு. திருவாரூர், கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகள் போராட்டம். சோஃபா மாடல் ஆட்சியில் எந்த திட்டமும் நிறைவேற்றப்படவில்லை. திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டு. கஞ்சா விற்றவர், கள்ள டிக்கெட் விற்றவர்கள்தான் அமைச்சர்களாக உள்ளதாகவும் தாக்கு. எந்த கட்சியுடனும் பேசாமல் எக்ஸ் வலைதளத்தில் புதிய கூட்டணியை உருவாக்கிய காங்கிரஸ் கட்சி. கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கட்சியின் பெயரையும் சேர்த்திருப்பது அதிக பிரசங்கித்தனம் என பே சண்முகம் கண்டனம். திமுக கூட்டணியில் தான் உள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் திட்டவட்டம். விஜய் ரசிகர் மன்ற தலைவர் போல செயல்படுகிறார் ஐயுஎம்எல் தலைவர் காதர் மொய்தீன். ஐயுஎம்எல் தவிகவுடன் இருந்தாலும் இஸ்லாமியர்கள் திமுக பக்கம்தான் இருக்கிறார்கள் என திமுக முன்னாள் எம்பி அப்துல்லா பேட்டி. கூட்டணி ஆட்சிதான் தேவை என்றால் தேர்தலுக்கு முன்பே காதர் மொய்தீன் சென்றிருக்க வேண்டும் என்றும் சாடல். கர்நாடகாவில் புதிய காங்கிரஸ் ஆட்சி அமைந்த பிறகு ஓயாத உட்கட்சி மோதல். பதவியேற்ற 2 நாளில் அமைச்சர் ராஜினாமா செய்ததால் பரபரப்பு. ஆளுநர் உரையுடன் ஜூன் 18ஆம் தேதி கூடுகிறது தமிழ்நாடு சட்டப்பேரவை. பேரவைத் தலைவர் ஜேசிடி பிரபாகர் அறிவிப்பு. திருச்சி கூட்டத்தில் வாயில நல்லா வருது என்று பேசிய விஜய்க்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கண்டனம். முதல்வரான பின்பும் எதிர்க்கட்சிகளை எதிரிகளாக சித்தரித்து சினிமா அரசியல் செய்வதாகவும் குற்றச்சாட்டு. நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு. தென்காசி, நெல்லை, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழையும் பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல்.